ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி சாம்பார் ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு டம்ளரில் வந்து பாதி வந்து துவரம் பருப்பும் பாதி டம்ளர் வந்து பாசி பருப்பு எடுத்துக்கிறேன். மொத்தத்தில் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து 3 பச்சை மிளகா, ஒரு 5-6 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். சின்ன கத்திரிக்காய் தான், அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, இல்லை சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. அதை கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயம், பூண்டு வந்து ஒரு 6-7 பூண்டு வந்து இதில் போட்டுக்குங்க. போட்டு இதுக்கு வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்குங்க. குக்கரில் வந்து மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மேஷர் இல்லை மத்து வச்சு இதை நல்லா வந்து மசிச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணியுமே ஊற்றிக்குங்க. தண்ணியை ஊற்றிட்டு தாளிப்புக்கு வந்து தாளிக்கிற கரண்டி ஒன்று வச்சுட்டு அதுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு காஞ்ச மிளகாய் வந்து நான் ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு தாளித்து ஊற்றிடலாம். தாளிச்சிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை வந்து பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே மேலே வந்து நுவி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் கூட டைம் எடுக்காது. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த சாம்பார் ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சாம்பார் ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.